வாங்க ஒரு 1000 வருஷம் பின்னாடி ஒரு பயணம் போலாமா? தென்னிந்தியாவை ஆண்ட சோழர்களோட பொற்காலத்துக்கே நம்ம போக போறோம். ஒரு பிரம்மாண்டமான சரித்திர காவியத்தோட முதல் அத்தியாயத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த காவியத்தோட ஆசிரியர் கல்கியே நம்மள கூப்பிடுறாரு. காலம்ங்கிற ஆத்துல கற்பனைங்கிற படகுல ஏறி என் கூட வாங்கன்னு சொல்றாரு. சரி, அவரோட அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்த அற்புதமான பயணத்தை நாமளும் தொடங்குவோம். நம்மளோட இந்த டைம் டிராவல் சரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள கூட்டிட்டு போகுது. தென்னிந்தியாவுல சோழ பேரரசு தன்னோட புகழோட உச்சியில இருந்த ஒரு காலகட்டம் அது. சரி, இப்ப நாம இறங்குற முதல் இடம் எது தெரியுமா? அதுதான் அந்த பிரம்மாண்டமான வீரநாராயணம் ஏரி. சோழர்களோட சக்திக்கும் அவங்களோட இன்ஜினியரிங் திறமைக்கும் இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இத பார்த்துட்டு ஒரு சாதாரண ஏறுன்னு நினைச்சிடாதீங்க. இது அந்த காலத்துல மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை. நம்ம முன்னோர்களோட அறிவும் உழைப்பும் எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு இது ஒரு நிஜமான உதாரணம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. சுமார் 15 கிலோமீட்டர் நீளம். ஒரு கரையில நின்னு பார்த்தா அடுத்த கரை கண்ணுக்கே தெரியாது. அதனாலதான் இத கடல் மாதிரி இருக்கிற ஏரின்னு எல்லோரும் சொன்னாங்க. 74 யோசிச்சு பாருங்க. இந்த ஏரியால மட்டும் 74 மதகுகள் இருந்திருக்கு. இது மூலமா தான் சுத்தி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு தண்ணிய கரெக்டா கொண்டு போயிருக்காங்க. சோழர்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கு பாத்தீங்களா? இந்த கடல் மாதிரி விரிஞ்சிருக்கிற ஏரிக்கரையில ஒரு இளம் வீரன் குதிரையில பயணம் செஞ்சுட்டு வரான். அவன்தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் பேரு தான் வந்தியத்தேவன். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சதுல அவனோட குதிரை சோர்ந்து போயிருந்தாலும் அவனோட மனசு முழுக்க அந்த ஏரியோட அழகும் செழிப்பான சோழ நாட்டு மக்களோட சந்தோஷமும் தான் நிறைஞ்சிருக்கு. இதுதான் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள ஓடுற எண்ணம். சோழ வம்சத்து மேல அவனுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை இருக்குன்னோ, அவங்களோட ஒரு நண்பனா இருக்கிறத எவ்வளோ பெருமையா நினைக்கிறான்னோ இதிலிருந்தே நமக்கு நல்லா தெரியுது. அந்த ஏரிக்கரையில ஆடிப்பெருக்கு விழா கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த அமைதியான சந்தோஷமான சூழல் இப்ப மாறப்போகுது. வந்தியத்தேவன் பார்க்குற அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கு. ஒரே கொண்டாட்டமும் குதூகலமும் தான். சோழ நாட்டோட வளத்தையும் மக்களோட சந்தோஷத்தையும் அது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. அந்த அமைதியான மாலை நேரம் திடீர்னு ஒரு பரபரப்புனால கலைஞ்சு போகுது. ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. திடீர்னு ஏரியில ஒரு படகு கூட்டம் வருது. மக்கள் எல்லாரும் கொண்டாட்டத்தை விட்டுட்டு யார்டா இவங்கன்னு ஒரே ஆர்வமா பாக்குறாங்க. அந்த படகுகள்ல இருந்து இறங்கின வீரர்கள் கூட்டத்தை விளக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரே கேள்விதான், யார் இவங்க, எதுக்காக வராங்க? அந்த படகுகள்ல இருந்த பனைமரக் கொடியை பார்த்ததும் மக்களோட ஆர்வம் பயம் கலந்த மரியாதையா மாறுது. ஏன்னா வர்றது சாதாரண ஆட்கள் இல்ல, அவங்க தான் பழுவேட்டரையர்கள். அதாவது சோழ சாம்ராஜ்யத்தோட கருவூலத்தையும் வரி வசூலையும் கட்டுப்படுத்துறவங்க. சொல்லப்போனா சக்கரவர்த்திக்கு அடுத்த பவர்ல இருக்கிறவங்க. இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம வந்தியத்தேவனோட பயணம் ஒரு சாதாரண பயணம் கிடையாது. அவன் பட்டத்து இளவரசர் கொடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான ரகசியமான வேலையில இருக்கான். காஞ்சிபுரத்துல இளவரசர் ஆதித்த கரிகாலர் வந்தியத்தேவனை அனுப்பி வைக்கும்போது சொன்ன வார்த்தைகள் இது. 2 முக்கியமான ஓலைகள், ஒன்னு சக்கரவர்த்திக்கு, இன்னொன்னு இளவரசிக்கு. எவ்வளவு தெரிய பொறுப்பு பாருங்க. இளவரசர் ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. இந்த ஓலையில இருக்கிற விஷயம் ஒரு ரகசியம். அதனால வந்தியத்தேவன் வழியில எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இப்ப புரியுதா அந்த எச்சரிக்கையோட முக்கியத்துவம்? இளவரசர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, பழுவேட்டரையர்கள் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஆனா விதி பாருங்க, இப்போ அதே சக்தி வாய்ந்த பழுவேட்டரையர்கள் தான் வந்தியத்தேவன் கண் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்போ வந்தியத்தேவன் இந்த இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போறான்? அவன் கொண்டு போற அந்த ஓலையில அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த மகத்தான கதையோட அடுத்தடுத்த திருப்பங்களை தீர்மானிக்க போகுது.